உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் தான். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ன்றது வந்து அதிகப்படியான ஃபீல்டு ஒர்க் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். டிசைன், டிராயிங்ஸ், டிராஃப்டிங்ஸ், எப்படி டிராயிங் ஸ்டடி பண்றது, ப்ளஸ் எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டடி பண்ணி அதுலேருந்து ரேட் எடுக்கிறது, காஸ்டிங்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் வேறு விதமான எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஒரு யூனிக்கான டிபார்ட்மெண்ட் தான். நிறைய இடத்துல நிறைய காலேஜஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் எங்க காலேஜ்ல இது வந்து இருக்கிறதுனால எங்களால் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ உதாரணமா பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அப்படின்ற கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகப்படியான யூசேஜில் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகப்படியான கார்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களால் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வேலைக்கும் போக முடியும். அதே நேரத்தில் வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேரில் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து உங்களை வந்து போயிட்டு அதை வந்து நாங்கள் விசிட் பண்ண வைக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ண வைக்கிறோம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறத விட இங்கே வந்து நீங்கள் மெட்டீரியல் ஸ்டடி வந்து அதிகப்படியாக பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு புதுவிதமான இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் அப்படின்றது வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோம். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க.